காலை வணக்கம். சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமாங்க, ஒரு சிறுவன் தன்னுடைய தோட்டத்துல ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனித்து கொண்டு வந்தானா. ஒரு நாள் அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டிலிருந்து வெளியில வர பயங்கரமா முட்டி மோதி ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்ததாம். அதை பார்த்து தாங்க முடியாத இந்த சிறுவன் ஒரு குட்டி பிளேடு எடுத்து அந்த கூட்டை கிழித்து விட்டானா. அந்த பட்டாம்பூச்சி பொத்தென்று கீழே விழுந்ததாம். அது ரொம்ப ஹெவியா இருந்ததாங்க, அதால பறக்கவே முடியலையா. இந்த காரியத்தை அந்த சிறுவன் அவனோட அப்பா கிட்ட போய் சொன்னானா. அவங்க அப்பா சொன்னாரா, நீ அவசரப்பட்டதுதான் தப்பு. அந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டிலிருந்து முட்டி மோதி வெளியில வரும் பொழுதுதான் அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா சந்தோஷமா பறக்க முடியும்னு சொன்னாராங்க. யாக்கோபு 1:12 இப்படியாய் வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் சோதனைகளூடாய் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. எப்படி அந்த பட்டுப்பூச்சி அந்த கூட்டுக்குள்ள முட்டி மோதி கொண்டிருந்ததோ, அந்த சோதனையின் காலத்துல நாமும் சேலஞ்சஸ், டெம்டேஷன்ஸ், போராட்டங்கள்னு அநேக காரியங்களோட முட்டி மோதி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போகாம, கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கையை விட்டு விடாம, பொறுமையோட அவைகளை சகித்து ஓவர் கம் பண்ணி ஜெயித்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஒரு சோதனையினூடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். பலவிதமான காரியங்களோட முட்டி மோதி கொண்டு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த சோதனையை பொறுமையோடு சகிக்க, அதை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, சோதனையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை நாங்கள் பொறுமையோடு சகிக்கும் பொழுது எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோமே. அப்பா, இந்த சோதனையை சகிக்க எங்களுக்கு பொறுமையை தாங்க அப்பா. அதை ஜெயிக்க, ஓவர் கம் பண்ண எங்களுக்கு பலனை தாங்க இயேசப்பா. உண்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.